வெல்கம் டீம். டுடே நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணணும். இந்த மேடம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை மர்டர் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த எவிடன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க அந்த நடந்திருக்கிற இன்சிடென்ட்லேருந்து ஃபோட்டோ காப்பியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேடமோட புல்லட் அடிபட்ட இடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இது சூசைடாக மர்டராங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மனுஷனை பாருங்களேன், ஜாலியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் யாரா அது காரில் இடிச்சு போட்டு போயிட்டே இருக்குது, காரை நிப்பாட்டுறா. டேய் இன்னும் காரை நிப்பாட்டையும் படிக்கான், அவன் வாட்டு போயிட்டே இருக்கான். இருங்க மக்களே, அந்த வீடியோ கேமராவில் ஏதாவது ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த கேமராவில் அவன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓ, நீ தான் அவர் இடிச்சு போட்டு போனதா? இது மர்டராக ஆக்சிடெண்ட்டாக இல்லைங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் டீம். விடிய காலையிலே எங்கடா மலை ஏற போயிட்டீங்க? இந்த அம்மா பாருங்களேன், முடியாத வயசில் ஐயோ இது என்ன வயர் கட்டாயிருச்சு, கீழே ஒன்று செத்துருச்சு. இதில் ஏதோ சந்தேகமாக இருக்கா, இந்த அம்மாவும் விழுந்த மாதிரி தெரியல. அந்த வயர் கட்டானனால தான் கீழே விழுந்த மாதிரி இருக்குது. இருங்க ரீவைன் பண்ணி பார்க்கலாம். ரீவைன் என்னென்னமோ. இவன் யார் புதுசாக மேலேருந்து கீழே இறங்குறான்? இவன் சிரிப்பு வேறு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. வான்ட்டு எதுக்கடா கத்தி இருக்குது? மலை ஏறும்போது சுற்றி தானடா வச்சுருப்பாங்க. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். உனக்கு எதுக்கடா கத்தி? உண்மையை சொல்கிறா, எதுக்கடா கத்தி வச்சுருக்க? ஓ, நீ தான் மேலே ஏறி போயிட்டு இந்த அம்மாவை சேஃபாக கூட்டு மாதிரி போயிட்டு கட் பண்ணி கொலை பண்ணிட்டியா? கொலகார பாவி. இது கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் இல்லை, மர்டர் தான். இந்த கத்தி தான் எவிடன்ஸு. இவன் மாட்டிக்கிட்டான்.